எப்படி உன்னால் தூங்க முடிகிறது? அங்கே அவன் கோட்டை வேண்டாம், அரசன் வேண்டாம், எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் தீர்க்கிறேன் என்று புரட்சி செய்து கொண்டிருக்கிறான். எல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர்? இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள்.